விருச்சிக லக்னம் என்பது ஸ்திர லக்னத்தில் சேர்ந்த லக்னமாக வருகிறது. அப்ப ஸ்திர லக்னத்திற்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம், 9ஆம் அதிபதி பாதகாதிபதி அப்படி என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப விருச்சிகத்துக்கு 9ஆம் இடம் கடகம் அப்படிங்கிற ராசியா வருது. அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திரன் பாதகாதிபதியாக வர்றார். அப்ப விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடமே பாதகஸ்தானமாக வருகிறது. இந்த ஸ்திர லக்னங்களுக்கு மட்டும் ஒரு அமைப்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா, 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியமான இடம். பாக்கியம், எல்லா பாக்கியத்தையும் தரக்கூடிய இடம் பாக்கியஸ்தானம் சொல்லுவாங்க. அப்படி ஒரு பாக்கியஸ்தானமே ஸ்திர லக்னங்களுக்கு பாதகஸ்தானமாக வருது. அந்த பாக்கியாதிபதியே பாதகாதிபதியா வர்றார். அப்ப இவர்களுக்கு வாழ்க்கையில 9ஆம் இடத்துடைய தன்மைகள் நிறைய தடை தோல்விகள் வந்துதான் பிறகு கிடைக்கும். பாதகம் என்றாலே என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை கிடைக்க விடாம பண்றது, ஒரு விஷயத்தை வாழ்க்கையில அனுபவிக்க விடாம பண்றது, இதுதான் பாதகம் செய்யக்கூடிய வேலை. அப்ப பாதகாதிபதி என்ன செய்வார் அப்படின்னா, அந்த விஷயத்தை ஜாதகருக்கு கிடைக்க விடாம பண்றதுல முன்னணியா இருப்பாரு. அதற்காக வாழ்க்கையில் வாழ்நாள் பூரா ஏங்க வைத்து பிறகு கடைசியில அதை கிடைக்க வைக்கிறதா பாதகாதிபதி வேலை. ஒரு விஷயம் பாதகம் போகும்போது அதை வாழ்க்கையில கடைசி பகுதியில் தான் அவருக்கு அனுபவிக்க வைக்கும். அந்த பாக்கியத்தை கொடுக்கும். பாக்கியாதிபதி செய்யாம போக மாட்டாரு, ஆனால் பாதகத்தை செய்துதான் அதை அனுபவிக்க வைப்பார்.